தமிழ்நாடு சிலம்பம் பேரவை சார்பில் முதலாவது மாநில அளவிலான சிலம்ப போட்டி தமிழ்நாடு விளையாட்டு உடற்கல்வி மற்றும் பல்கலைக்கழக வளாகத்திலே இப்பொழுது தொடங்க இருக்கிறது. இந்த தொடக்க விழாவிற்கு சிலம்பத்தை என்றென்றும் நேசிக்கின்ற எங்களுக்கு நல்ல ஆதரவு வழங்கி வருகின்ற உலக சிலம்ப ஆசான்கள் ஒருங்கிணைந்த சங்கத்தின் தலைவரும் என்ஆர்டி குரூப் சேர்மன் ஆகிய அருமை ஐயா திரு என்ஆர் தனபாலன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கொடியசைத்து தொடங்கி வைத்து போட்டியையும் தொடங்கி வைக்க வந்திருக்கிறார்கள். சிலம்பத்தின் மீது மிக்க ஈடுபாடு அவர்களுக்கு. அவர்கள் குறித்த நேரத்திலே போட்டியை நடத்துவதும் குறித்த நேரத்திலே நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதும் அவர்கள் குறிக்கோளாக இருக்கும். ஆகவே அவர்கள் வந்தது எங்களுக்கு மிக பெருமை. அவர்கள் ஒரு சில வார்த்தை. தமிழ்நாடு சிலம்ப பேரவையின் சார்பாக இன்று நடைபெறுகின்ற சிலம்ப போட்டிக்கான நிகழ்வாந்து இன்று சீர சிறப்பு தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலம்ப கலையை பொறுத்தளவிலே கிட்டத்தட்ட பார்த்தீர்களேனால் அநேகமாக ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னால் காலையிலே டென்னிஸ் மட்டை எடுத்து சொல்வது, கிரிக்கெட் மட்டை எடுத்து சொல்வது தான் இப்போ மாணவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பொறுத்தளவிலே காலையில் மாணவ மணிகள் காலையில் செல்லும் பொழுது அநேகமாக சிலம்ப அந்த கம்பியை செல்லக்கூடிய அளவு எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு சிலம்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் என்று இது உண்டு. அதாவது தமிழர்களின் கலை என்பதை நாம் அறிவோம். தமிழக கலை என்று, அதாவது கபடி என்பது நம்முடைய தமிழகத்தில் உருவானது, சிலம்பம் என்பது நம்முடைய தமிழர்கள் வீர விளையாட்டு, அதேபோன்று ஜல்லிக்கட்டு என்பது நம்முடைய தமிழக விளையாட்டு, அதேபோல் பரதம் என்றால் நம்முடைய தமிழர்களுடைய கலை என்பது நாம் எல்லோரும் அறிந்து வந்தோம். அந்த வகையிலே இந்த விளையாட்டை பொறுத்தளவில் அதாவது இந்த ஒரு கலையில், இந்த சிலம்ப கலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது பெண்களும் ஆண்களும் கற்றுக்கொண்டாலும் பெண்களை தொடாது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கலை என்று எடுத்துக்கொண்டால் இந்த கலை தான். இந்த கலையை பொறுத்தளவில் நம்முடைய ஏதாவது சொல்லுவார்கள், நாம் கலைகள் பிறப்பிடமே தமிழர்கள் முக்கடல் சேர்கின்ற இந்த மண்ணில்தான் கலைகள் தோன்றியது என்று சொல்லுவார்கள். ஏன் இன்று கராத்தே ஜூடோ தமிழக மண்ணில் தோன்றி இங்கிருந்து தான் அது சைனாவிற்கும் ஜப்பானுக்கும் சென்றது என்பது வரலாறு. இன்று தமிழகத்தை பொறுத்தளவிலே நம்முடைய முதல்வர் அவர்கள் குறிப்பாக அதுக்கு விளையாட்டுத் துறை என்று ஒரு அமைச்சரை ஏற்படுத்தி இந்த கலையை வளர்ப்பது மிகவும் ஆர்வத்திற்கு. ஆனால் எங்களுடைய நோக்கமெல்லாம் என்னவென்றால் தமிழகத்தையும் கடக்க வேண்டும். இன்று இந்தியா முழுவதும் பரவலாக இருந்தாலும் இது அதாவது அகில இந்திய அளவில் இந்த போட்டிகள் நடத்தப்பட வேண்டும். அதேபோல் ஒரு காலகட்டத்தில் ஒலிம்பிக்கிலும் விளையாடக்கூடிய அளவு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் மாணவ மணிகளை அவர்களை நாம் தயார் செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். என்று பார்க்கும் பொழுது நாளொரு மேலும் ஒரு வண்ணமாக ஆர்வத்துடன் நம்முடைய மாணவர்கள் கற்று வருகிறார்கள். இன்னும் பல்கி வருக வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றனர். வணக்கம். இப்போ சிலம்ப கலை கலை விளையாட்டாக மாதிரி ரொம்ப அழகாக வளர்ந்துட்டு வருது. ஆண் பெண் இருபாலரும் சமமாக கற்றுக்கிட்டு அழகாக பண்ணிட்டு வராங்க. இதை இந்த சிலம்பத்தை அழகாக முயற்சி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக தமிழ்நாடு சிலம்பம் பேரவை எல்லா விதமான முயற்சியும் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம காம்படிஷன்ஸ் சரியாக நடக்கிறதில்ல. ஸோ அதை அதெல்லாம் எல்லாத்தையும் கன்ஃபியூஷன் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம நல்லபடியாக காம்படிஷன் நடத்தி கொடுக்கணும், அரசாங்கத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவில் தமிழ்நாடு சிலம்பம் பேரவை ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஜாதி மதம் இனம் இதெல்லாம் தாண்டி ஒரு விளையாட்டுன்னு வந்தோன்னே எல்லாரும் ஒரும்பான்மை வந்துடுது, இங்கே யூனிட்டி வந்துடுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் இன்னும் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இதுக்கு கவர்மெண்ட் கிட்டேருந்து ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. என்னுடைய முதலாம் ஆண்டுக்கான சிலம்ப தமிழ்நாடு அளவில் இருக்கிற சிலம்ப போட்டி நடைபெறுகிறது. இதில் இந்த சிலம்பத்தை மிகவும் சிறப்பாக நடத்திய ஆசான்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஐயா தலைமையிலையா இருக்காங்க, முருகன், இவங்க சார்லாம் ஏற்கனவே இந்த கலையை மிகவும் சிறப்பாக பண்பாட்டை வளர்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த சிலம்பம் பல்வேறு குழுக்களாக பிரிந்து கிடக்கின்றது. எனவே தமிழக அளவிலே இந்த சிலம்பத்தை ஒன்றாக கொண்டு வர வேண்டும். அவருடைய விதிமுறைகளை இன்னும் வகுத்து கொடுக்கவில்லை. இந்த விதிமுறைகளை வகுத்தால் தான் இவர்களெல்லாம் ஒன்றா சேர்க்க முடியும். பல்வேறு குழுக்கள் பல்வேறு பகுதிகளாக பிரிந்திருக்கிறார்கள். ஆனால் சிலம்பம் மிக பெரிய அளவிலே வளர்ந்திருக்கின்றது என்பது தெரிகின்றது. இப்போ பல்வேறு மாவட்டங்களிலே கலந்துக்கிறார்கள்.
எங்களுடைய சிலம்ப பேரவை இதனுடைய முயற்சி எடுக்கின்றது. பழைய ஆசான்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களிடம் வந்து கருத்துக்களை கேட்டு திரும்ப ஒரு புதிய விதிமுறைகளை அமைத்து அதை மூத்த ஆசான்கள் மூலமாக நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அமைச்சர் அவர்கள் இதில் முழுவதுமாக தலையிட்டு இந்த சிலம்ப கலையை எப்படி தமிழகத்தை வளர்க்க வேண்டும் அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அவர் வகுத்து இவங்களையெல்லாம் ஒற்றுமைப்படுத்தி அதை செம்மைப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிலம்ப வணக்கம். ஏறத்தாழ 13 வயசில் கையில் கம்பு விளையாட ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆசான்கிட்ட சிலம்பம் கற்றுக்கிட்டோம். அவங்க எல்லாருமே வணங்கி இப்போ கடைசியாக முருகனி ஆசான் எனக்கு ஆசான் தான். அவங்க அம்மா மூத்த ஆசானில் கலையை கற்றுக்கிட்டு இந்த கலை வந்து கலையாக இருந்து விளையாட்டாக பரிமாணம் எடுத்தது. இப்போ அதுக்குள்ளே வந்தப்பறம் நிறைய இன்றைக்கி நல்லா பிடிச்சி நல்லா போயிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம அண்ணாச்சி சொன்ன மாதிரி இன்றைக்கி சிலம்பம் வந்து எல்லார் கையிலும் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு சிலம்பம் வந்து ரொம்ப கீழே இருந்ததோ, ஏதோ ஒரு கோயில் விளையாட்டு சாப்பு விளையாடுறதுங்க மாதிரி இருந்ததோ, அது இன்றைக்கி மாறி மிகப்பெரிய அளவில் காரு பைக்கு எங்கே போனாலும் சிலம்பம் அந்த அளவுக்கு ரொம்ப பெருமையான இந்த கலை வந்தாச்சு. இப்போ எல்லாருமே போட்டிகள் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லா போட்டி நடந்தால் என்கரேஜ்மெண்ட்டாக போட்டி நடத்துகிறோம். ஒரு தடவை போட்டி நடக்குது இல்லாமல் பண்ணுறோம். இதனால் அரசாங்க போட்டிகள் சரிவர நடக்கிறது இல்லை. இப்போ அதனால் என்னன்னா எந்த டீமில் போய் நம்ம ஒரு நின்றுட்டு நம்ம பண்ணாலும் அந்தந்த டீம் வந்து அவங்கவுங்களுடைய சுயநலத்தை தான் பார்க்குறாங்களே தவிர அந்த போட்டிகளை நல்லபடியாக நடத்தி அந்த மாணவர்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இல்லை. உள்ளே போய் ஒரு தலைவர் அப்படிங்கிற வந்த உடனே அவங்களுக்கு என்னன்னா நான் தலைவர் எனக்கு நீ அடிமைங்கிற மாதிரிலாம் ரொம்ப பார்ஷியாலிட்டியாக போகுது. அதை மாற்றி தமிழ்நாடு சிலம்ப பேரவை அப்படிங்கிறதுல எங்களுக்குன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் புக்கெலாம் போட்டோம். எப்படி இந்த போட்டி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், எப்படி நம்ம அந்த பிரிவுகளை பிரிக்கணும், உட்பிரிவுகளை பிரிக்கணும். இப்போ நம்ம அரசாங்க போட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 போட்டிகள் தான் வந்து அரசாங்கத்தில் பண்ணுறாங்க. தொடுமுறை, ஒற்றைக்கொம்பு, இரட்டைக்கொம்பு. இந்த 3 போட்டிகளில் மட்டும்தான் அன்றைக்கி அரசாங்க சான்றிதழ் கொடுத்து அந்த குழந்தைக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. நாங்கள் என்ன சொன்னோம்னா 16 போட்டிகள் வச்சுருக்கோம். 1-2 போட்டிகள் கிடையாது, 16 போட்டிகள். ஒரு போட்டிக்கு ஒரு மாணவர்னாலும் அன்றைக்கி 16 போட்டி 16 மாணவர்களுக்கு என்ன கிடைக்குன்னா நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதுக்கான முயற்சிகள் எல்லாமே நம்மளோட பாரம்பரிய கலையில் இருக்குது. அந்த 16 கலைகளுக்கும் தேவையான வயசு வாரியான பிரிவுகளை உட்படி வச்சு எல்லாமே இது எல்லாமே வச்சுருக்கோம். இப்போ இன்றைக்கி வந்து இப்போ எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம்னா காலையில் துவங்கி வைக்கிறதுக்கு அண்ணாச்சியை கூப்பிட்டோம். எந்த விதமாக வந்து நின்றுட்டாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். அதுக்காக மன்னிக்க வேண்டும் அண்ணாச்சி. நெக்ஸ்ட் டைம் நான் தவறு நடக்காது கண்டிப்பாக. அதனால் வந்து இது மாதிரி உறுதுணையாக இருக்க பெரியவங்களுக்கும் இப்போ இங்கேருந்து நம்ம மதுரை, சிவகங்கை, திருச்சி வெளியிலேருந்து நேற்றே வந்து இங்கே தங்கியிருந்த அத்தனை ஆசான்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லாரும் ஒன்றுபட்டு கொண்டு போவோம். குழந்தைங்களுக்கு நல்லது செய்வோம். எங்களுக்கு ஏதாவது சிலம்ப சுத்திரம் கிடைக்குது. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா ஏதாவது தொழில் செஞ்சுட்டு போகணும். அது வந்து அரசாங்கம் கொடுக்கறது நல்ல விளையாட தெரிஞ்ச குழந்தைங்க கிடைக்கணுங்கிற முயற்சி அந்த முயற்சி வெற்றி பெற நம்புகிறோம். எங்களுக்கு அரசாங்கம் உதவி பண்ணணும். இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கல்யாண மண்டபம் இங்கே தான் போட்டி நடத்திட்டு இருந்தோம். இதாக தான் முதல்ல அரசாங்கம் ஆடிட்டோரியத்துக்கு வந்திருக்கும். நல்லா தான் இருக்குது. ஆடிட்டோரியம் பெருசு குறையெல்லாம் கிடையாது. ஆடிட்டோரியம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. என்ன நாங்கள் அந்த பாத்ரூம் வசதி, சாப்பிட்ற வசதி இதெல்லாமே இல்லை. இதையும் கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட வெளியிருந்து வர மாணவர்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தாச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்கிறாங்க. 1000 பேர் 14 மாவட்டங்கள் இருக்குது. அப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதையும் என்ன கொஞ்சம் அரசாங்கம் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வெளியில் வந்து இப்போ ஒரு மண்டபத்தை எடுத்தோம்னா நீங்கள் மண்டபத்துக்கு செலவு மட்டும் 80,000 ஒரு நாளைக்கு வருது. 2 நாள் போட்டி 1.5 லட்ச ரூபா. இப்படி நிறைய செலவு. இப்போவுமே அப்படியே மொழிபதியும் உட்காந்துட்ருக்கோம். என்ன முடியும் போது நிற்குமோன்னு தெரிலங்கிற அளவுக்கு தான் இருக்குது. நாங்கள் அதை நல்லபடியாக கொண்டு போக ஆசைப்பட்றோம். இது சின்ன உதவிகளை அரசாங்கம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த இந்த தரம் இன்னும் மேலே மாறும். அரசாங்க போட்டி எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு நடுவர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 80 நடுவர்கள் தமிழ்நாடு சிலம்ப பேரவை உருவாக்கி வச்சுருக்கோம். நல்ல போட்டி கொடுத்தா நடுவே நடத்தி கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். நன்றி. மாநில அளவிலான முதல் சிலம்ப போட்டி ஒருங்கிணைக்கப்பட்டு இன்றைக்கு அது மேலக்கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக வளாகத்தில், இன்னும் குறிப்பாக நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறுவது என்பது உள்ளபடியே
பெருமை கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்கக்கூடிய சிலம்பம் செம்பல் அகில இந்திய பாரத சிலம்பம் கவுன்சிலுடைய தலைவர் மரியாதைக்குரிய முருககணி ஆசான் அவர்கள், முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு சிலம்ப பேரவையுடைய தலைவர் அண்ணா விஜய் ஈசன் அவர்கள், தமிழ்நாடு சிலம்ப பேரவையினுடைய பொதுச் செயலாளர் நாஞ்சில் சுரேஷ் அவர்கள், வரவேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு சிலம்ப பேரவை துணைத் தலைவர் ராஜேந்திரன் அவர்கள், பொருளாளர் சகோதரர் சரவணன் அவர்கள், துணைத் தலைவர் தோழர் நந்தகுமார் அவர்கள், நிறைவாக நன்றி வழங்கியிருக்கக்கூடிய சிலம்ப பேரவையுடைய துணை பொதுச் செயலாளர் ஆசிரியை சண்முகப்பிரியா அவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளில் பொறுப்பேற்று சமூக பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இன்னும் குறிப்பாக இளைஞர்களை ஊக்குவிப்பது, பொதுநல நோக்கில் செயல்படக்கூடிய சங்கங்களை அமைப்புகளை ஊக்கப்படுத்துவது என்பதையே தன்னுடைய முழு நேர பணியாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய சேவை செம்மலாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்ஆர்டி குழுமத்தினுடைய தலைவர் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் என்ஆர் தனபாலன் அவர்கள், முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு சற்று தாமதமாக வந்ததற்காக என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்து கொள்கிறேன். அதுவும் குறிப்பாக நம்முடைய அண்ணன் என்ஆர் தனபாலன் அவர்கள் இங்கே இருக்கிறார் என்ற இந்த செய்தியை தெரிந்திருந்தால் இதை முடித்துவிட்டு கூட சென்றிருப்பேன். இன்னொரு விளையாட்டு நிகழ்ச்சியினுடைய பகுதியில் தொழிற்சாலைகள் நடத்தக்கூடிய கிரிக்கெட் போட்டியை துவக்கி வைத்துவிட்டு வந்திருக்கிறேன். சிலம்பம் என்பது ஒரு பாரம்பரியமான கலை என்பதோடு மட்டுமல்ல, பல்வேறு விளையாட்டுகள், பல்வேறு உடல் ரீதியான செயல்பாடுகள் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த சிலம்பத்தை பொறுத்தவரை உடலிலே உள்ள உறுப்புகளை ஒருங்கிணைப்பது, இன்னும் சொல்ல போனால் 5 புலன்களையும் ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய ஒரு விளையாட்டு. தமிழனுடைய பாரம்பரிய கலை என்கின்ற நிலையிலே இது இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே கொண்டு செல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நான் அறிந்தவரை கடந்த 10 ஆண்டுகளாக சிலம்பத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் பெரும் வரவேற்பு இருப்பது என்பது உள்ளபடியே மகிழ்ச்சி கொள்ள வைக்கிறது. எப்பொழுதுமே நெருக்கடிகள் வருகின்ற பொழுது அடிப்படைகளை நோக்கி செல்ல வேண்டிய தேவை இருக்கும். பேக் டு பேசிக்ஸ் என்று சொல்வார்கள். அந்த வகையில் இன்றைக்கு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் தீர்வு தமிழர்கள், தமிழ் இனத்தினுடைய பாரம்பரியமிக்க கலைகள், பாரம்பரியமிக்க பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடியவற்றை எல்லாம் சீர்தூக்கி பார்த்து அவற்றை மீட்டெடுப்பது என்கின்ற நிலையை மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு இந்த சிலம்பம் போட்டி நடைபெறுவது என்பது பாராட்டக்கூடியது. இதில் கலந்து கொள்வதற்கு பெருந்திரளாக மாணவர்கள் வந்திருக்கிறீர்கள், இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள். நான் கேட்டபொழுது பல்வேறு விளையாட்டு குழுக்களை சார்ந்தவர்கள் இங்கே பங்கேற்கிறார்கள் என்று சொன்னார்கள். 16 பிரிவுகளில் நடைபெறுகிறது என்று சொன்னார்கள். உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்றைக்கு துவக்கி வைத்துவிட்டு நான் இங்கிருந்து விடைபெற்றாலும் கூட மீண்டும் உடனடியாக உங்களுடைய போட்டிகளை காண்பதற்கு ஆவலாக இருந்து இங்கே வருவதற்கு நம்முடைய தோழர் சுரேஷ் அவர்களை உறுதியளித்திருக்கிறேன். கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து தோழர்கள், குழந்தைகளுக்கும், இளைஞர்களுக்கும், சகோதரிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிலம்ப வணக்கம். நம்முடைய தமிழ்நாடு சிலம்ப பேரவை சார்பாக முதல் மாநில போட்டி இன்றைக்கி வந்து சென்னையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கு வந்து 700 மாணவர்கள் கலந்துருக்காங்க. 14 மாவட்டங்கள் வந்திருக்கு. இது எங்களுடைய தமிழ்நாடு சிலம்ப பேரவையில் முதல் முயற்சி. சிலம்பத்துக்கு வந்து நிறையா போட்டிகள் நடக்குது. இது எப்படின்னா அது வந்து ஒரு தரமான போட்டியாக இல்லை. போட்டிகள்னால் ஒரு 20-30 பேர் இருந்தாலும் அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ப்ரைஸ் கொடுக்கணும். இப்போ பழைய பாரம்பரியம் அந்த மாதிரி நாங்கள் அந்த முயற்சி பண்ணுறோம். எத்தனை மாணவர்கள் கலந்துக்கிட்டாலும் அவங்களுக்கு சூப்பர் ஃபைனல் ஒன்று வச்சு முதல் 2, 3ஆம் பரிசு மட்டும்தான் வழங்கப்படும் அங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு அமோக வரவேற்பு இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ மாணவர்கள் வந்திருக்காங்க. 14 மாவட்டங்கள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாடு சிலம்ப பேரவைகளில் 80 நடுவர்கள், கிட்டத்தட்ட 13 வருஷம் 10 வருஷம் இருக்கக்கூடிய
ஆசான்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நடுவர் பயிற்சி முகாம் ஒன்றை நடத்தி தான் இந்த இடத்துக்கு வந்து உட்கார வச்சுருக்கோம். அதனால் இந்த போட்டி சிறப்பாக இருக்கும். நாங்கள் இது கூட வேண்டுதல் என்னவென்றால், இப்போ இன்றைக்கி இந்த ஸ்டேடியத்தில் இருக்கோம். இந்த ஸ்டேடியம் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்மளோட அரசாங்கம் அந்த ஸ்டேடியம் கட்டி கொடுத்ததுனால தான் இந்த ப்ரோக்ராம் இதில் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதே இது வந்து ஒரு மண்டபத்தில் போனோன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமத்தில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஸ்டேடியங்கள் மாவட்டந்தோறும் உருவாக்கி அது மட்டும் இல்லாமல் நல்ல அக்காமடேஷன், நல்ல வசதிகள் செஞ்சு கொடுத்தா வருங்கால தலைமுறைகள் இந்த சிலம்பத்தை இன்னும் போற்றி காக்க முடியும். சிலம்ப வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை அரசாங்க போட்டிகளும் உண்மையான நல்ல விளையாடக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுப்பார்களே, ஆனால் கண்டிப்பாக இந்த கலை மேலும் மேலும் மெருகேறும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிலம்ப பேரவையில் 18 மாவட்டங்கள் இணைஞ்சிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சிவகங்கை மாவட்டம் உடைய கௌரவ தலைவர் இருக்கிறாங்க, அவங்க சிவகங்கை மாவட்டத்துடைய செயலாளர். இந்த மாதிரி 18 மாவட்டங்கள் இன்றைக்கி இதுக்கு பேரை இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அகில பாரத சிலம்ப கவுன்சில் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம் இந்தியா லெவலில். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, ராஜஸ்தான், பஞ்சாப் இங்கிற மாதிரி ஒரு 6-7 மாநிலங்கள் இணைஞ்சிருக்கு. இந்த போட்டி முடிஞ்சப்புறம் அகில பாரத போட்டி முடிச்சுட்டு மே மாதம் மலேசியாவில் 23, 25, 26 4 நாட்களில் மலேசியாவில் வேர்ல்டு போட்டி நடக்குது. அதுக்கான தேர்வு தான் இது. இதில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள் முதல் 2ஆம் பரிசு மாணவர்களாக தேசிய போட்டி கொண்டு போயிட்டு அதில் வெற்றி பெற மாணவர்களாக வேர்ல்டு உலக சாம்பியன்ஷிப்பை கூட்டு போகிற மலேசியாவுக்கு அதுக்கான போட்டிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த போட்டிகள் சிறப்பாக நடக்கிறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், நான் அவங்களுடைய ஆர்வம் தான் இங்கே வந்து உட்கார வைக்குது. ஸ்டேடியம் பெருசாக இருக்குது, ஆனால் உள்ள காற்று வரல. எல்லாருமே புழுக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் ஏசியில் வாழ்ந்த மக்கள் தான். இன்றைக்கி எல்லார் வீட்டில் ஏசி இருக்குது. அப்படி இருந்த மக்களும் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல ஒரு கலைக்காக உட்கார்றாங்க, நேரம் ஒதுக்கினா அது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். அத்தனை பெற்றோர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். கலை வளர உங்களுடைய முயற்சி முக்கியம், உங்களுடைய மாணவர்கள் முயற்சி முக்கியம். எங்களால் முடிந்ததை செய்வோம் சிலம்ப கலைக்கு. நன்றி.